மேலே சமக்கம் வருமே. கரெக்டு தாங்க. அது கூடயுமே இதுக்கு லீகலாக என்ன மாதிரி ஆக்ஷன் எடுக்கலான்றதை கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஒரு டாக் வளர்க்குறீங்க அப்படின்னும் பொழுது அந்த டாகை நீங்கள் தாங்க ப்ராப்பராக பார்த்து வளர்க்கணும். அதுக்கான கேரும் நீங்கள் தான் பண்ணணும். ஃபுட்டாக இருக்கட்டும், சேஃப்டியாக வளர்க்கணும். அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ணாமல் வேணும்னே கேர்லெஸ்ஸாக இருந்து அதனால உங்கள் டாக் எதுனா அஃபெக்ட் ஆகுறாங்க அப்படின்னும் போது உங்கள் மேலே பார்த்தீங்கன்னா ப்ரிவென்ஷன் ஆஃப் க்ரூவல்ட்டி ஆஃப் அனிமல் ஆக்ட் கீழே பார்த்தீங்கன்னா உங்கள் மேலே கேஸ் ரிஜிஸ்டர் ஆக ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி பிஎன்எஸ் செக்ஷன் 325 படியும் பார்த்தீங்கன்னா உங்கள் மேலே கேஸ் ரிஜிஸ்டர் ஆக வாய்ப்பு இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 years வரைக்கும் இம்ப்ரிஸ்மெண்ட் கிடைக்கவும் ஏகப்பட்ட சான்சஸ் இருக்குங்க. இப்போ எல்லாருக்குமே ஒரு சந்தேகம் வரும். சரி மேம், நீங்கள் இதெல்லாம் சொல்கிறீங்க, இந்த வீடியோவில் இவருக்கு பனிஷ்மெண்ட்ஸ் கிடைக்குமா இல்லையான்றதை உடனே சொல்லுங்கள், எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குது அப்படின்னு எனக்கு கேட்டிங்கன்னா, இந்த வீடியோவில் அவர் வேணும்னே ஒன்றும் பண்ணலைங்க, தெரியாமல் தான் விஷயம் நடந்திருக்கு. ஸோ அவருக்கு பெரிய அளவுலாம் ஒன்றும் தண்டனை கிடைக்காதுங்க. ஸோ நீங்களும் மன்னிச்சு விட்டுருங்கன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ இது எல்லாருமே தெரிஞ்சுக்கோங்க. பெட் லவருக்கு எல்லாருக்கும் வீடியோ எல்லாமே ஷேர் பண்ணுங்கள். தென் இந்த பற்றி உங்களுக்கு என்ன சந்தேகம் இருந்தாலுமே கண்டிப்பாக கமெண்ட் சொல்லுங்க. செஞ்சுக்க என்ன ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.